இல்ல எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அன்புமணி பார்க்க தோற்றம் ஒரு டீசென்ட்டானவர், டாக்டர், படிச்சவரு, ஹை கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹை கிளாஸ் ரவுடி அவரு. அப்படியா? இல்ல பாட்டில் எடுத்து அடிக்கிறாருன்னா, அது பெரும்பாலும் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, சைக்கிள் செயின் சுத்தவா அடிப்பாங்க. அன்புமணி என்னால அப்படி கற்பனை பண்ணவே முடியல. ஆனா நான் சொல்லலையே, நான் சொல்லலையே, ஐயா தானே சொல்றாரு. ஐயா தானே சொல்றாரு, பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் தள்ளிட்டாங்க, மிஸ் ஆகி அடிபட்டு பெரிய கொலை அடிபட்டு நீங்க முடிஞ்சிச்சுல, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சுல. அதுவும் அவங்க வயது என்ன, கட்சி நீங்க 40 50 அவங்களுக்கு 82 80 வயசு மேல இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை அன்புமணி வந்து கட்சியை வழி நடத்திட்டு இருந்தாருன்னா இவர் பின்னாடி எப்படி தொண்டர்கள் போவாங்க? தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அன்னைக்கு ஐயா அவர்கள் சொல்றாங்க 108 மாவட்ட செயலாளர் 8 பேர் தான் வந்தாங்க, மிச்சம் 100 பேர் இவர் மிரட்டுறாரு போன் பண்ணி, நீங்க போக கூடாது. நாங்க வந்து நானும் ஐயாவும் பேசிட்டு இருக்கோம். சௌமியா அவர்களை இன்னும் 2 பேர் கட்சியில, அவங்க 2 பேர் சொல்ல விரும்பல, நான் சௌமியா அவர்களும் அவங்க 2 பேரும் போன் பண்ணி எல்லாரையும் மிரட்டுறாங்க, இல்ல போவாதீங்க ஐயாவும். சௌமியா அன்புமணி மிரட்டுவாங்களா? ஆமா, அன்னைக்கு போய் அன்னைக்கு இவர் அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு 2 பேருமே தானே இருந்தாங்க. அன்புமணி அவர்களும் சௌமியா அவர்களும் போய் தான் அந்த சம்பவத்தை பண்ணது. அவங்களை அடிச்சு ராமதாஸையும் அவங்க இவங்க 2 மாமனார் இவங்க தாங்க மெயின் பிரச்சனையாங்க.